எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி. 2024ஆம் ஆண்டு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். விருச்சிக ராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். ஏன்னா உங்கள் ராசி குரு யோகாதிபதி, உங்கள் ராசி குரு 2 மற்றும் 5ஆம் அதிபதியே வருவார். அவர் 6ஆம் இடத்தில் இருக்கார், மேச ராசியில் இருக்கார். வர்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இந்த மே மாதம் குரு பயிற்சி நடக்க போகுது. புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் இந்த குரு பயிற்சி நடக்கும். மேச ராசியில் இருக்க குரு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ ரிஷபராசிங்கும் போது உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தில் இருக்க குரு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். விருச்சிக ராசினியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, 7 ராசினியெல்லாம் முடிச்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த குரு பகவானோட பயிற்சி அருமையான பயிற்சியாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், வாழ்க்கையே தலைகீழ மாறுன்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால நிறைய நல்லது நடக்க போகுதுங்க. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், விருச்சிக ராசினியர்களுக்கு ஒரு பொற்காலம் சொல்லிடலாம், அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் குரு கெடாமல் இருக்கணும். குருங்கிறது இயற்கை சுபகிரகம், முதன்மையான சுபகிரகம். 9 கிரகங்களில் நம்பர் 1 சுபகிரகம் குரு தான். அது உங்கள் ராசிக்கு வேறு ஒரு யோகாதிபதியாக வர்றாரு. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள். ஏன்னா குரு தான் தங்கத்துக்கு அதிபதி குரு, புத்திரக்காரகன் குரு, செல்வத்துக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு. குரு நல்லா இருந்தால் தான் தங்கம் அவங்களுக்கு நிலைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல பணம் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், மணி ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டாருன்னு பாருங்கள். இப்போ 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி குருவெல்லாம் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு பணம் புழக்கமே இருக்காது. கடன் மேலே கடனாக தான் அவங்க வாழ்க்கை அப்படியே ஓடிடும், கடைசி வரைக்கும் போயிடும். குரு நல்லா இருக்கணும், கெடக்கூடாது, அஸ்தமனமாகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, ராகுடைய சனியோட நெருக்கமான டிகிரியில் போய் சேர்ந்து கெட்டு போகக்கூடாது. அப்படியெல்லாம் சேர்ந்து கெட்டு போயிட்டாருன்னா குருவோட காரகத்துவம் அடி வாங்கிடும். குரு கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். இப்போ 5ஆம் இடம் நல்லாயிருக்கு, 5ஆம் அதிபதி நல்லாயிருக்கு, குரு நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடம் கெட்டு போய் 5ஆம் அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போயிட்டாருன்னா இந்த பிறவியில் உங்களுக்கு புத்திர பாக்கியமே கிடைக்காது, குழந்தை பாக்கியமே அமையாது. அப்போ குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் பாருங்கள், அந்த அளவுக்கு குரு வேலை செய்வார். ஏன்னா குழந்தைக்கு அதிபதி குரு, தங்கத்துக்கு அதிபதி குரு, பணத்துக்கு அதிபதி குரு. இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோடலாம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மேலதிகாரியாக இருப்பாங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க, ஒரு சில பேர் டீச்சராக இருப்பாங்க. இந்த குரு நல்லா இருந்து 2ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டா வக்கீலாக இருப்பாங்க, அட்வொகேட்டு, நீதிபதி, ஜட்ஜாக இருப்பாங்க. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு வட்டி தொழில், வட்டி விட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் 2 10ஆம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த துறையில் அவங்க ஜெயிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க. கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களை வழி நடத்திட்டு இருப்பாங்க. இந்த ஆன்மீக சிந்தனை, அந்த ஆன்மீக எண்ணங்கள், இதெல்லாம் இந்த குரு சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த குருவோட இது தான். குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க, குரு நல்லா இருக்கணும், கெடவே கூடாது. ஒரு சில பேர் நிறைய பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக தங்கமாக போட்டிருப்பாங்க, தங்கத்திலே புழங்குவாங்க, தங்கத்திலே ஜொலிப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் குரு ஸ்ட்ராங்காக பலமாக இருக்குன்னு அர்த்தம். குரு கெட்டு போனவங்க வந்து பாருங்கள், எல்லா பணம் இருக்கும், அதாவது பணம் இருக்கோ இல்லையோ தங்க நகைகள் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க உடம்புல ஒட்டாது. ஒன்று இவங்க அடுத்தவங்க கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க கொடுத்துருவாங்க, இல்லை அடகு வச்சுருவாங்க, இல்லைன்னா ஒரு மூலையில் இருக்கும், அவங்கனால அனுபவிக்க முடியாது. ஆனால் குரு வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் குரு கெட்டவங்களுக்கு இருக்கும். குரு கெட்டு போனவங்க அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கும். குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல தங்கத்திலே புழங்குவாங்க, உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டிருப்பாங்க, நல்ல பணப்புழக்கம் இருக்கும், நல்ல செல்வாக்காக இருப்பாங்க, நல்ல வண்டி வீடு வாகனம், நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. குரு நல்லா இருக்கணுங்க. குரு ஏன்னா பணத்துக்கு அதிபதி அவர் தான். அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு யார் 2ஆம் அதிபதி, உங்கள் ஜாதகத்துக்கு எத்தனாம் அதிபதினு பாருங்கள். உங்கள் ராசிக்கு அவர் 2ஆம் அதிபதியாக வர்றாரு, 5ஆம் அதிபதியாக வர்றாரு, அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த குரு பயிற்சி இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், விருச்சிக ராசினியர்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா திருமண பாக்கியம் உங்களுக்கு அமையும். கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடம் இந்த மே மாதத்திலிருந்தே பாருங்கள் நல்ல ஒரு வரன் அமையும், புத்திர பாக்கியம் கிடச்சிரும், லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிரும். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல் இருக்கார், லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும், அப்பா அம்மாவோட பெற்றோரோட சம்மதம் கிடச்சிரும், உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும். மெயினாக உடல் இருந்து அந்த வியாதி தீரும், உங்கள் மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள், அதேமாதிரி பண கஷ்டம், மன கஷ்டமும் விலகும், பண கஷ்டமும் விலகும். ஒருத்தருக்கு பண பிரச்சனை இருந்தாலே மைண்டு வேலை செய்யாது, மூளை சரியாக வேலை செய்யாது, அப்படி சோர்ந்து உட்காந்துருவாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியாது.
இதெல்லாம் மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்கள் தலையெழுத்தே மாறும். பணம் வரப்போகுது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது. ஏன்னா ராசி குரு பார்ப்பார் 7ஆம் பார்வையாக. உங்கள் ராசி பார்க்கறனால தெளிவுக்கு வர போகிறீங்க. நரக வேதனை சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க விருச்சிக ராசி நேயர்கள் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நிம்மதியாக வாழ போகிறீங்க. உங்கள் பிரச்சனைகள் பணப்பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க. உங்கள் சுற்றி இருக்கவங்க முன்னாடி சாதிச்சு காமிக்க போகிறீங்க. எல்லாமே நடக்கும். ஏன்னா ராசி குரு பார்க்குறார். தெளிவுக்கு வர போகிறீங்க. ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே படும். 2ஆம் அதிபதி 7ல், 5ஆம் அதிபதி 7ல் என்ன நடக்கும்? பணம் வரும். பணத்தை சம்பாதிக்க முடியலையே, அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சு, நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல. தப்பு பண்ணுறவங்க, கெடுதல் பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு பொறாமப்படுறவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இல்லாமல் இருக்கோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை பார்க்க போகிறீங்க. சுற்றி இருக்கவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்க போகிறீங்க, சம்பாதிச்சு காமிக்க போகிறீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ல் இருக்கார் குரு. பணம் வரும். கல்யாணம் ஆகவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேர போகிறீங்க. கூட்டுத்தொழில் முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக போகிறாங்க. இந்த காலகட்டங்கள் பிரிஞ்சிருந்த நண்பர்கள் ஒன்று சேர போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு விலகும். அதான் சங்கடம், அந்த பிரச்சனைகள், அந்த கூட்டுத்தொழில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க போதுங்க. பயன்படுத்திக்கோங்க. புத்திர பாக்கியம் மெயினாக கிடச்சிரும். இந்த குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடச்சிரும். அதேமாதிரி நிறைய லாபங்கள் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிரும். மூத்த சகோதரன் சகோதரியால் உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க போது. அவங்களுக்கும் சில சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். மொத்தத்தை சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு உண்டான அந்த அமைப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? உங்கள் ராசிக்கு 3ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வை, அதான் 3ஆம் இடத்த 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். ஒரு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, கிடைக்கும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா, நடக்கும். கூட்டுத்தொழில் முயற்சியில் ஈடுபடுறீங்களா, சக்ஸஸ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த குரு பயிற்சி பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணத்திலேயே புழங்க போகிறீங்க. பணம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சம்பாதிக்க போகிறீங்க. வேலை தொழில் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய நல்லது நடக்கும். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்க போது. நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நிறைய ஆர்டர் எடுத்து பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தொழிலில் டெவலப் ஆக போகிறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். வேலையில் இடமாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்குங்க. பதவி பெயர் புகழ் அந்தஸ்து, மதிப்பு மரியாதை, பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கௌரவம் எல்லாம் தேடி வரும். எல்லாம் அந்த குரு பயிற்சியில் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? 7.5 சனியிலேருந்து இந்த 2012லேருந்து 2020 வரைக்கும் கஷ்டப்பட்டீங்கள்ல, அது எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை நீங்கள் அந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து வாழ போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அருமையான காலகட்டம், நல்ல காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கெட்டு போயிருக்காரா, நல்லா இருக்காரா, உங்களுக்கு சாதகமாக இருக்காரா, பாதகமாக இருக்காரா, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இப்போ உங்களோட நேரம் எப்படி போயிட்டுருக்கு, சுற்றி என்னென்னாலும் நடந்துகிட்ருக்கு, இது பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.